வணக்கம். இன்ஜினியரிங் அட்மிஷன் தேடிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்காக இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ். இதோட டிஎன்ஏ கோட் 1319. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா 1995ல இருந்தே சென்னையில ஓஎம்ஆர்ல இயங்கிட்டு வர்ற ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ரொம்ப முக்கியமா இதுக்கு ஏஐசிடிஇ அப்ரூவலும் இருக்கு. வாங்க முதல்ல இந்த காலேஜோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். அதோட ஃபவுண்டேஷனல் டீடைல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட முழு பெயர் தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ். இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர்ற ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன். 1995ல ஆரம்பிச்சிருக்காங்க. அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா 65% கவர்மெண்ட் கோட்டாலையும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஃபில் பண்றாங்க. தரமான இன்ஜினியர்களையும் டெக்னோகிராட்ஸையும் உருவாக்கணும். இதுதான் இந்த காலேஜோட ஃபவுண்டிங் மிஷனா அவங்க வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதாவது இந்த காலேஜுக்கு என்னென்ன அப்ரூவல்ஸ் இருக்கு, அப்புறம் நீங்க படிக்கிறதுக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த காலேஜுக்கு 2025-26 அகடமிக் இயருக்கான அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அதாவது ஏஐசிடிஇயோட ஆக்டிவ் அப்ரூவல் இருக்கு. இது ஒரு காலேஜோட லெஜிட்டிமசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இவங்க 2020லயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு ஒரு நியூ ஏஜ் பிரான்ச்சை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போ இங்க என்னென்ன இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 120 சீட்ஸ் இருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், இது எல்லாத்துலேயுமே தலா 60 சீட்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல 30 சீட்ஸும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல 30 சீட்ஸும் இருக்கு. அப்போ மொத்தமா யூஜி கோர்சஸ்க்கு மட்டும் 480 சீட்ஸ் இந்த காலேஜ்ல இருக்கு. ஓகே, இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு செக்ஷன், பிளேஸ்மெண்ட்ஸ். 4 வருஷம் படிக்கிறோம், அதுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு? எல்லா பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலயே இருக்கிற முதல் கேள்வி இதுதான். இங்க படிச்சா வேலை கிடைக்குமா? இதுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான டேட்டா இருக்கு. காலேஜ் கொடுத்த என்ஐஆர்எஃப் ரிப்போர்ட் படி 2021-22 பேட்ச்ல மீடியன் சேலரி வருஷத்துக்கு 2,40,000 ரூபாயா இருந்திருக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கடந்த சில வருஷங்களோட டேட்டாவை பார்க்கலாம். இதுவும் என்ஐஆர்எஃப்க்கு கொடுத்த ரிப்போர்ட்ல இருந்தே எடுத்தது தான். 2021-22 பேட்ச்ல 186 பேர் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அதுல 175 பேருக்கு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. மீடியன் சேலரி 2,40,000. அடுத்து 2022-23ல 24 பேர்ல 13 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. சேலரி 2,30,000. லேட்டஸ்டா 2023-24ல 50 பேர்ல 40 பேருக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. மீடியன் சேலரி 2,20,000. அப்போ என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் இங்க ரெக்ரூட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, சதர்லண்ட் குளோபல் சர்வீசஸ், சிஎஸ்எஸ் கார்ப், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், ஏர்டெல் லிமிடெட், அப்புறம் அமெரிக்கன் மெகாட்ரான்ஸ் மாதிரி நிறுவனங்கள் வந்திருக்காங்க. சரி, பிளேஸ்மெண்ட்ஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஹாஸ்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனியா பெர்மனன்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கு. மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வெஜ் மற்றும் நான்வெஜ் ரெண்டுமே சர்வ் பண்றாங்க. காலேஜ் டிரான்ஸ்போர்ட் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை கவர் பண்ணுது. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடி சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லணும்னா, லைப்ரரியில கிட்டத்தட்ட 28,000 வால்யூம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம IEEE, NPTEL மாதிரி டிஜிட்டல் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. கேம்பஸ் முழுக்க வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரோட ஹெல்த் சென்டரும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் வசதிகளும் நல்லாவே இருக்கு. கிரிக்கெட், ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ்ல இருந்து இண்டோர் ஸ்டேடியம் வரைக்கும் இருக்கு. ஃபைனலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது ஸ்காலர்ஷிப்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இங்க 2 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. முதல்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், SC/ST, BC/MBC/DNC, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், போஸ்ட் மெட்ரிக், மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்னு பல திட்டங்கள் இருக்கு. இது இல்லாம காலேஜ் தரப்புல இருந்தும் மெரிட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறாங்க. இங்க நாம பார்த்த எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி காலேஜோட அபிஷியல் வெப்சைட் மற்றும் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டாவை பேஸ் பண்ணி தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.com வெப்சைட்டை பாருங்க. 12th முடிச்சிட்டு இன்ஜினியரிங் போறதுக்கான உங்களுடைய உண்மையான ஆதாரம் அதுதான். நன்றி.